அண்ணா பல்கலைக்கழகத்தின் கீழ் செயல்படும் கல்லூரிகளில் 224 கல்லூரிகள், வேறு கல்லூரிகளில் பணிபுரியும் PhD பட்டம் பெற்ற பேராசிரியர்களை தங்களது கல்லூரிகளில் பணிபுரிவது போல கணக்கு காண்பித்து அவர்களது பெயரில் குறைந்த ஊதியத்திற்கு தகுதியற்ற பேராசிரியர்களை பணிக்கு அமர்த்தியது அம்பலமாகியுள்ளது. கல்லூரிகள் ஊழலில் ஈடுபட்டுள்ளது உண்மைதான் என்றும், சம்பந்தப்பட்ட கல்லூரிகள் மற்றும் பேராசிரியர்கள் மீது தீவிர நடவடிக்கை எடுக்கப்படும் என்று அண்ணா பல்கலைக்கழக துணைவேந்தர் வேல்ராஜ் எச்சரித்துள்ளார். இதுகுறித்த ஒரு செய்தி தொகுப்பை தற்போது பார்க்கலாம். நாட்டிலேயே எங்கும் இல்லாத அளவிற்கு தமிழகத்தில் 433 பொறியியல் கல்லூரிகளும் 2,33,000க்கும் மேற்பட்ட பொறியியல் இடங்களும் உள்ளன. ஆனால் கடந்த சில காலமாகவே பொறியியல் படித்து வெளியே வரும் மாணவர்களுக்கு சரியான வேலை என்பது கிடைக்காத சூழலே நிலவி வருகிறது. இதற்கு வேலையில்லா திண்டாட்டம் என கூறப்பட்டாலும் பொறியியல் படிக்கும் மாணவர்களிடம் போதிய திறமை இல்லை என்ற குற்றச்சாட்டும் முன்வைக்கப்பட்டுதான் வருகிறது. போதிய திறமை இல்லாத மாணவர்கள் உருவாவதற்கு அடிப்படையில் திறமையான தகுதி வாய்ந்த பேராசிரியர்கள் மற்றும் சரியான உட்கட்டமைப்பு வசதி இல்லாத கல்லூரிகள் தான் காரணம் என கல்வியாளர்கள் குற்றச்சாட்டுகளை வைத்து வரும் நிலையில் அதனை உறுதி செய்யும் வகையில் அமைந்திருக்கிறது அண்ணா பல்கலைக்கழகத்தின் கல்லூரி அங்கீகார ஊழல். இந்த ஊழல் குறித்து அறப்போர் இயக்கம் சார்பில் பல தரவுகள் வெளியிடப்பட்டது. அந்த தரவுகளின் படி அண்ணா பல்கலைக்கழகத்தின் CAI கடந்த 2023-24 கல்வியாண்டில் தகுதியற்ற நூற்றுக்கணக்கான கல்லூரிகளுக்கு அனுமதி அளித்து மோசடி செய்திருப்பதாகவும் 353 பேராசிரியர்கள் ஒரே நேரத்தில் 224 கல்லூரிகளில் முழு நேர பேராசிரியர்களாக வேலை செய்வதாக அண்ணா பல்கலைக்கழகம் அங்கீகரித்து மோசடி செய்திருப்பதாக அறப்போர் இயக்கம் சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. PhD பட்டம் பெற்ற தகுதி வாய்ந்த பேராசிரியர்களின் ஆதார் எண்கள் மற்றும் கல்வி சான்றிதழ்களை கொண்டு குறைந்த ஊதியத்திற்கு தகுதியற்ற ஆசிரியர்களை முறைகேடாக பணிக்கு அமர்த்தியதாகவும், முறைகேடு செய்து அண்ணா பல்கலைக்கழகத்திடம் 224 கல்லூரிகள் அங்கீகாரம் பெற்றிருப்பதாக அறப்போர் இயக்கம் பகீர் கிளப்பியுள்ளது. இதுபோன்று 972 முழு நேர பேராசிரியர் இடங்கள் மோசடியாக நிரப்பியதை அங்கீகரித்து மோசடி செய்திருப்பதும், ஒரு முழு நேர பேராசிரியர் பல கல்லூரிகளில் இருப்பது மொத்தமாக 224 கல்லூரிகளில் நடந்துள்ளதாகவும் அறப்போர் இயக்கம் குற்றம் சாட்டியுள்ளது. எனவே அந்த 2023-24 குழுவை ஏற்படுத்தி ஆய்வை மேற்கொண்ட அப்போதைய CAI இயக்குனர் இளைய பெருமாள், இன்ஸ்பெக்ஷன் கமிட்டி உறுப்பினர்கள், 224 கல்லூரி நிர்வாகிகள், 353 பேராசிரியர்கள் என அனைவரும் விசாரிக்கப்பட வேண்டும் என்று அறப்போர் இயக்கம் சார்பில் வலியுறுத்தப்பட்டது. 480 கல்லூரிகள் கிட்டத்தட்ட அண்ணா யூனிவர்சிட்டியோடைய அஃபிலியேஷன்ல இருக்கு அப்படின்னு சொன்னா, அதுல இந்த மாதிரி ஒரே பேராசிரியர் 2 கல்லூரிகளில் இருக்கிறது, இல்லை 3 கல்லூரியில் இருக்கிறது, இல்லை 11 கல்லூரிகள் வரைக்கும் இருக்கிறது, இந்த மாதிரி இருக்கக்கூடிய கல்லூரிகளுடைய எண்ணிக்கை மட்டும் 224. அதாவது பாதிக்கு பாதி, 50% ஆஃப் த கல்லூரிகளில் இந்த விஷயங்கள் நடந்திருக்கிறது இப்போ வெளிச்சத்திற்கு வந்திருக்கு அண்ணா யூனிவர்சிட்டி அஃபிலியேஷனில் இருக்கக்கூடிய. இந்த குற்றச்சாட்டுகளுக்கு விளக்கம் அளிக்கும் வகையில் செய்தியாளர்களிடம் பேசிய அண்ணா பல்கலைக்கழக துணைவேந்தர் வேல்ராஜ், பணியில் சேர்ந்த ஆசிரியர்களின் விவரங்களை கண்டறிய குழு அமைக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். முறைகேடாக பணியில் சேர்ந்த ஆசிரியர்கள் மீதும் கல்வி நிறுவனங்களின் மீதும் நடவடிக்கை எடுக்கப்படும் என தெரிவித்த துணைவேந்தர் வேல்ராஜ், ஆதார் எண்களில் மாற்றம் செய்து மோசடியில் ஈடுபட்டுள்ளது கண்டுபிடிக்கப்பட்டிருப்பதாக தெரிவித்துள்ளார். அண்ணா பல்கலைக்கழகத்தில் இணைவு பெற்ற கல்லூரிகளில் முறைகேடாக பேராசிரியர்கள் பணியாற்றியது உண்மைதான் என்றும், ஆதார் எண்களில் மாற்றம் செய்து ஒரே நபர் 32 கல்லூரிகளில் போலியாக வேலை செய்வது கண்டுபிடிக்கப்பட்டிருப்பதாகவும் துணைவேந்தர் வேல்ராஜ் குறிப்பிட்டிருக்கிறார். அந்த செய்தி வந்தவுடன் நாங்கள் உடனே ஆதார் நம்பர்களை பார்த்தோம். ஆதார் நம்பர் எல்லாம் ஒன்னொன்று தான் இருக்கிறது. அதன் பிறகு எப்படி அவங்க சொன்ன கம்ப்ளைண்ட் படி எப்படி இருக்க முடியும் என்று பார்த்தால் அவர்கள் ஆதார் நம்பரை வித்தியாசமாக கொடுத்திருக்கிறார்கள். ஸோ அதுக்கு பிறகு நாங்கள் டேட் ஆஃப் பர்த்தை வச்சுட்டு அவங்க ஒரு 25 பேரை கம்ப்ளைண்ட் பண்ணாங்கன்னா, நாங்கள் மொத்தமாட்டி எவ்வளோ பேர் இதே மாதிரி எவ்வளோ பேர் இது தவறாக அவர்களுடைய நேமம் கொடுத்திருக்கிறார்கள் என்று பார்த்தோம். அதில் ஒரு 189 ஆசிரியர்கள் வெவ்வேறு கல்லூரிகளில் போய் மொத்தம் 52,500 ஆசிரியர்கள் இருக்க வேண்டிய இடத்தில் ஒரு
1900 ஆசிரியர்கள் குறைவாக இருக்கிறார்கள். அந்த 1900 ஆசிரியர்களுக்கு பதிலாக இந்த 180 பேரும் நிறைய கடன்களில் போய் அவர்களுடைய நேமை பதிவு செய்திருக்கிறார்கள். நாங்கள் கண்டிப்பாக ஒரு குழு நேற்றே அமைத்து விட்டோம். அந்த 189 ஆசிரியர்கள் மீதும் இதேபோல ஆசிரியர்களை ஒரு நாள் அஃபிலியேஷனுக்காக கொண்டு வரும் கல்லூரிகள் மீதும் நடவடிக்கை எடுப்போம். அண்ணா பல்கலைக்கழகத்தின் இணைவு பெற்ற கல்லூரிகளில் ஆய்வு நடத்த அமைக்கப்பட்டுள்ள CAI குழு கல்வி நிறுவனங்களின் உட்கட்டமைப்பு, ஆசிரியர்களின் எண்ணிக்கை, கல்வியின் தரம் உள்ளிட்டவற்றை அடிப்படையாக கொண்டு மாணவர்கள் அந்த கல்லூரியில் படித்தால் சிறப்பாக இருக்குமா என மாணவர்களின் எதிர்காலத்தை முடிவு செய்ய வேண்டிய குழுவே முறைகேட்டில் ஈடுபட்டுள்ளது. எனவே அந்த குழு தலைவர் மற்றும் உறுப்பினர் என அனைவரின் மீதும் குற்ற நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதே கல்வியாளர்களின் கோரிக்கையாக உள்ளது. ஜெயா பிளஸ் செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் ரவிக்குமாருடன் செய்தியாளர் செல்வசூரியன்.